அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம். 3/10/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள், அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, ஏகாதசி, தக்ஷாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள், உலக புன்னகை தினம். நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கன்னி லக்னம், இருப்பு 2 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:26 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:22 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று இரவு 8:19 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 3:36 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 3:16 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 7:22 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:22 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, புற்றுக்கோயில் வழிபாடு சுபிக்ஷத்தை கண்டிப்பாக அள்ளித்தரும். மேலும் இன்றைக்கி வளர்பிறை ஏகாதசி, பெருமாள் வழிபாடு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சூரியன், துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நேற்று மாதிரியே கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது. சக நண்பர்களிடையே சில மோதல்கள் உண்டாகும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு வித முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரலாம். கல்வியில் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வீண் பழைய அவமானங்களை சந்திக்க நேரிடலாம்.
அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் சும்மா அதிர்தில்ல, சந்தோஷம்தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். என்னென்ன உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. அதுவும் எப்படின்னா திருவோண நட்சத்திர காலையே ட்ராவல் பண்ணுறாரு இன்றைக்கி. அதனாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். லாபங்கள் வந்து சேரலாம். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பால்யகால சிநேகிதர்களின் வருகை இல்லத்தில் இருக்கும். சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில ஓட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் நாள். இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும். ஏன்னா திருவோண நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் ட்ராவல் பண்ணுறார். இன்றைக்கி குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். அதேபோல் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு சம்பவம் கண்டிப்பாக வந்து சேரும். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி இன்றைக்கி நேற்றைய விட இன்றைக்கி சூப்பராக இருப்பீங்க. அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான பாதை புலப்படும். இந்த நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இந்த நண்பர்கள் பற்றி யார் நல்ல நண்பர்கள், யார் கெட்ட நண்பர்கள், யாரோட சகவாசம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக நீங்கள் சிந்திப்பீங்க. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான விருச்சிகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திர காலில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான முன்னேற்றமான திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். வருமான வாய்ப்புகள் அதிகரித்து பொருளாதார நிலை முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் தனது சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் வருவதால் அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் நீங்கள் நினைக்கும் காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சந்திர பகவான், அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கும் அதேமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி கண்டிப்பாக குறையும். ஏன்னா சந்திர பகவான் தனது சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் வரதுனால உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் நினைக்கிற காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாளாக அமையும். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். ஆதிக்காலையிலேயே காதுக்கு இனிமையான செய்தி அற்புதமாக வந்து சேர்வதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எதிர்பாராத சுப செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பிடிச்சிக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்களை சமாளிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே அப்படியே அந்த தாமரைப்பூ மலர்ற மாதிரி அப்படியே சிரிக்கிறீங்க அண்ணன். அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த சந்திர பகவான் லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதேமாரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாகனம் வாங்கும் யோகம் கிட்டி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9.